தருமாறும் அன்பு பேராசிரியர் என் ஞானகுமாரன், தலைவர், கலைப்பீடம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பேராசிரியர் திருக்குமார், யாழ்ப்பாண வாழ்வியல் பொருட்காட்சி இந்த நேரத்தில் முக்கியமான 3 விடயங்கள் தொடர்பாக நாங்கள் சிறிய விளக்கத்தை தர ஆசைப்படுகின்றோம். முதலாவது யாழ்ப்பாணம் தொடர்பாக. இனம், மொழி, சமயம் ஆகிய 3 முக்கியமான விடயங்கள் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் இருக்கிறது. தமிழ் பேசும் மக்கள் தமிழர்கள் என்றும் அவர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட தொன்மை வரலாற்றை கொண்டவர்கள் என்றும் அந்த தமிழர்களுக்கு கிட்டத்தட்ட இலங்கையை சேர்ந்தவர்களாகும். தமிழர்களின் அடையாளம் தமிழ் மொழியை அடிப்படையாக கொண்டது என்பது ஒரு முக்கியமான விடயமாகும். தமிழர்களின் தோற்ற காலம் தொடர்பாக பல கருத்துக்கள் இருந்தாலும் தமிழ் இனம் என்பது தொன்மை வாய்ந்த மக்கள் இனங்களில் ஒன்று என்ற விடயம் உறுதியானது என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். யாழ்ப்பாணத்தில் வாழ்கின்ற மக்களில் மிக பெரும்பாலானவர்கள் தமிழர்களே. இவர்களை விட சிறிய தொகை முஸ்லிம்களும் சிங்கள மக்களும் வாழ்கின்றார்கள். இந்த பிராந்தியத்தில் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழர்கள் தொடர்ந்து வாழ்ந்து வந்துள்ளனர் என்பதற்கு தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளன. இலங்கையின் தனித்துவமான பெருமைகளை கொண்ட பிராந்தியமாக யாழ்ப்பாணம் கருதப்படுகிறது. கிறிஸ்துவுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டு தொடக்கம் பால் இலக்கியங்கள் உறுதிப்படுத்துகிறது என்று தொல்லியல் அறிஞர்கள் கூறுகிறார்கள். அதாவது வட இலங்கையில் இருந்த ஒரு நகரமே நாகதீபம் என்பதுடன் நாகதீபம் என்ற பெயர் ஏறத்தாழ கிறிஸ்துவுக்கு பின் 13ஆம் நூற்றாண்டு வரை விளங்கியுள்ளது என்பது அந்த அறிஞர்களின் கருத்தாகும். இவ்வளவு பெருமைகளை தன்னகத்தே கொண்ட யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாண வாழ்வியல் பொருட்காட்சியையும் கருத்தரங்கையும் நடாத்துவது சாலவும் பொருத்தமானதாகும். புவியியல் அமைப்பு, சமூக அமைப்பு, வரலாறு, பண்பாடு என்று பல முக்கியமான பிரிவுகள் உள்ளடக்கப்பட வேண்டும். பிற்காலத்தில் யாழ்ப்பாண அரசு தொடர்பாக எழுந்த தமிழ் இலக்கியங்களில் குறிப்பாக யாழ்ப்பாண வைபவ மாலையில் யாழ்ப்பாணம் என்ற பெயர் எவ்வாறு ஏற்பட்டது என்பது தொடர்பாக விரிவாக கூறப்பட்டுள்ளது. செங்கை நகரில் இருந்து ஆட்சி புரிந்த மன்னனை புகழ் பாடிய புலவனுக்கு மணற்றிடல் என்ற இடம் கொடுக்கப்பட்டு அந்த யாழ்ப்பாடியின் பெயராகவே யாழ்ப்பாணம் என்ற பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. இலங்கைக்கு பழங்காலத்தில் சர்வதேச மக்களும் வியாபார நோக்கத்தோடு இங்கு வர தொடங்கியதுடன் துறைமுகங்களும் முக்கியத்துவம் அடைய தொடங்கின. யாழ்ப்பாணத்தில் நாகர்களுடைய ஆட்சியும் லம்பகர்ணர் ஆட்சியும் முடிவுக்கு வந்தவுடன் இந்த பகுதியில் குடியேறிய படை வீரர்களின் ஆதிக்கம் வளர்ச்சியடைய தொடங்கிய போது மறவர்கள் வடகிழக்கிலும் தென்கிழக்கிலும் பாணர்கள் தென்மேற்கு பகுதியிலும் ஆட்சி பீடங்கள் அமைத்து ஆட்சி அமைத்தார்கள். வடமறவர்கள் ஆட்சி செய்த இடம் வடமராட்சி என்றும் தென்மறவர்கள் ஆட்சி செய்த இடம் தென்மராட்சி என்றும் பெயர் பெற்றன. பாணர்கள் ஆட்சி அமைத்த பீடம் யாழ்ப்பாணம் என்று அழைக்கப்பட்டது. தமிழ் அரசானது கிறிஸ்துவுக்கு பின் 795 யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட போது யாழ்ப்பாணத்தவர்களுக்கு நல்ல காலம் பிறந்ததென்றே கூறலாம். இந்த காலகட்டத்தில் படை வீரர்களான மழவர், பாணர் ஆகியோர் தாம் தொண்டை நாட்டிலிருந்து விசேட அழைப்பின் பேரில் வரவழைக்கப்பட்ட உயர்குடி வேளாளர் என்று வாய்ப்பேச்சினாலும் நூல்கள் மூலமாகவும் பிரச்சாரம் செய்தார்கள். அந்த வகையான பிரச்சாரத்துக்காக எழுந்த நூல்களே வையாபாடல் என்றும் கைலாய மாலை என்றும் யாழ்ப்பாண வைபவ மாலை என்றும் தோற்றம் பெற்றன. கிறிஸ்துவுக்கு பின் 8ஆம் நூற்றாண்டில் சிங்கியாரியின் மூலம் தொடக்கப்பட்ட தமிழரசு காலம் 800 ஆண்டுகளாக தொடர்ந்து நீடித்தது. போர்த்துகேயரின் வருகையின் பின்னர் யாழ்ப்பாணத்தில் தமிழ் அரசு காலம் முடிவுக்கு வந்தது. யாழ்ப்பாணத்தில் போர்த்துகேயரின் ஆட்சி காலம் 1621 இருந்து 1658 வரை நீடித்தது. இந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றினால் மாத்திரமே உயர் பதவிகள் வழங்கப்பட்டன. கிறிஸ்துவுக்கு பின் 1658ஆம் ஆண்டு தொடக்கம் 1795ஆம் ஆண்டு வரை ஒல்லாந்தரின் ஆட்சி யாழ்ப்பாணத்தில் நிலவியது. ஒல்லாந்தர் காலமான கிபி 1707 தேசவளமை சட்டம் உருவாக்கப்பட்டது. ஒரு பெண்ணை ஆண் திருமணம் செய்யும் போது சீதனம் பெற்றுக்கொள்ளல் என்பது தேசவளமை சட்டத்தின் கீழ் அடங்குகிறது. கிறிஸ்துவுக்கு பின் 1795ஆம் ஆண்டு தொடக்கம் 1948ஆம் ஆண்டு வரை யாழ்ப்பாணத்தை ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்தார்கள். இந்த காலகட்டத்தில் யாழ்ப்பாணத்தவர்கள் ஆங்கிலத்தை சரளமாக பேசியதுடன் கல்வியிலும் சிறந்து விளங்கி வெளிநாடுகளுக்கும் செல்ல தலைப்பட்டார்கள். பல்கலைக்கழகத்தில் யாழ்ப்பாண வளாகம் நிறுவப்பட்டது. 1974
பேராசிரியர்களே, மூலம் பேரவை உறுப்பினர்களே, விரிவுரையாளர்களே, நண்பர்களே, மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம். Now I wish to share a few words about our Honorable Chief Guest, Dr. Senarath Dissanayaka, Director General, Department of Archaeology. I know him very well since 2001. He has visited to our house as a guest. He has advised to me and requested to me conduct this type of exhibition in earlier. He was helped us many ways in our department. He has contributed valuable. இந்த கண்காட்சியினுடைய நோக்கம் ஒரு மிக குறுகியது, ஆனால் நீண்ட கால எதிர்பார்ப்புடையது. 1974ஆம் ஆண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஒரு வளாகமாக ஆரம்பிக்கப்பட்ட போது ஆனால் யாழ்ப்பாண வாழ்வியல் என்பதை பற்றி நான் சொல்ல விரும்புவது என்னென்றால், இன்று உலகமயமாக்குதல் காரணத்தாலும் மற்றது எங்களுடைய நாட்டின் நிலவிய சூழ்நிலை காரணத்தாலும் நாம் பல இடம்பெயர்வுகளுக்கு உட்பட்டோம். அதைவிட நாட்டை விட்டு புலம்பெயர்ந்து பல நாடுகளுக்கு சென்றுள்ளோம். இவை நம்முடைய உள்ள இளம் சந்ததியினருக்கு, இளம் சந்ததியினரில் எங்களை போன்றவர்களுக்கு கூட பல விடயங்களை எடுத்து கூறுவதாகவும் பல விடயங்களை ஞாபகப்படுத்துவதாகவும் அமைந்திருப்பது மிக மிக முக்கியமான ஒரு விடயமாகும். இன்று பல விடயங்கள் என்னை பொறுத்தவரையில் நாங்கள் வெளிநாடுகளுக்கு செல்லும் போது பலரிடம் கேட்பது யாழ்ப்பாணத்தின் கலாச்சாரம் என்ன. காரணகர்த்தாவாக விளங்கி நிற்கும் எனது மதிப்புக்குரிய பேராசிரியர் புஷ்பரட்னம் அவர்களே, இந்த விழாவை தொடங்க வேண்டும், இவ்வாறான பழைய வரலாற்றை நாங்கள் யாழ்ப்பாணத்தில் பதிக்க வேண்டும் என்ற ஒரு அவா கொண்டு இதை நடாத்துவதற்கு அனுசரணையாக விளங்குகின்ற எங்களுடைய வீரகேசரி பத்திரிகை பணிப்பாளர் திரு கந்தசாமி அவர்களுக்கும் எனது சகோதரி உமா சந்திரா அவர்களே, எனது பண்பிற்குரிய மதிப்பிற்குரிய வாழ்நாள் பேராசிரியர், பேராதனை பல்கலைக்கழக முன்னாள் எமது விரிவுரையாளர் பேராசிரியர் பத்மநாதன் அவர்களே, இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற கலை பீடாதிபதி திரு பேராசிரியர் ஞானகுமாரன் அவர்களே, வாழ்நாள் பேராசிரியர்களே, எல்லோருடைய உதவியை நாங்கள் பெற வேண்டும். எங்களுடைய வரலாறுகளை நாங்கள் திரும்பவும் கொண்டு வர வேண்டும். பண்பாடுகளை நாங்கள் திரும்பவும் கொண்டு வர வேண்டும். யாழ்ப்பாணம் என்பது யாழ்ப்பாணம் தான். யாவராலும் வணங்கப்பட வேண்டிய ஒரு பிரதேசம். இந்த பிரதேசத்தை நேரிய சிந்தனையுடன் எல்லோரும் ஒன்று சேர்த்து கைகோர்த்து எங்களுடைய வாழ்வியல் இடங்களை நாங்கள் பழைய நிலைக்கு கொண்டு வருவதற்காக எல்லோரும் திட சங்கல்பம் கூட வேண்டும். புத்திஜீவிகள் இதில் குரல் கொடுக்க வேண்டும். நேரிய சிந்தனையுடன் குரல் கொடுக்க வேண்டும். அரசியல் பேதங்களுக்கு அப்பால் எங்களுடைய சமுதாயத்தை நாங்கள் மீட்டெடுக்க வேண்டும். வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டும். எல்லா வகையிலும் உங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். எங்களுடைய யாழ்ப்பாணம் பழைய நிலைமைக்கு வந்து மேலும் மேலும் அபிவிருத்தி அடைய வேண்டும். உலகிலே ஒரு சிறந்த பிரதேசமாக மாற வேண்டும். இதுக்கு யாருடைய ஒத்துழைப்பும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை தந்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. They are believed to have belonged to the years between the beginning of BC and up to 900 BC.
However, we can't say exactly what era these settlements belong to. Together, the sites cover a piece of barren land, about 200 square kilometers. So far, only the black and red ware pottery found on the surface of the site has been studied. These artifacts date back to the Iron Age, putting the settlements roughly. கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற திரு எம் கந்தசாமி பொது முகாமையாளர் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பர் சிலோன் லிமிடெட் அவருக்கு அடுத்த பேராசிரியர் என் ஞானகுமாரன் தலைவர் கலைக்கூடம் யாழ் பல்கலைக்கழகம் பேராசிரியர் பாலசுந்தரம் பிள்ளை அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். நூல் பிரதி வாங்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து யாழ்ப்பாண மாநகர முதல்வர் திருமதி யோகேஸ்வரி பத்மநாத் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம்.